பண்ணிக்கிற அது போடுறா. நான் இன்னைக்கு அந்த குப்பையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? என்ன பண்றேன் கேட்டாலும் சொல்ல மாட்டேன். டேய் இன்னொரு வாட்டி உன்னை கூட்டின்னு வந்தா நான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. டேய் உனக்கு சொன்னா மட்டும் புரிஞ்சிருமா? எல்லாம் உங்க நல்லது தான்டா பண்றேன். பா வந்து வலைய புடி, அதான் உனக்கு நல்லது. வீட்டுக்கு மூஞ்சாச்சு எடுத்துன்னு போலாம் வா. இதே சொல்லுறேங்கடா, நாளைக்கு நான் பிறால் ஆகும்போது சரவணா தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஊர்ல சொல்லி சுத்தி இருப்பீங்க பாரு, அப்ப தெரியும். சுத்தம் இன்னைக்கு பல்பா நினைச்சு எப்ப பாரு பல்பு வாங்கி சுத்தின்னு இருப்பாரு. அச்சுவரில் பல்பு தான் வாங்கினுக்கிறவா. வாங்க கிஷன் வாங்க. வந்து தடவை மிஸ் ஆயிடுச்சு, இந்தாங்க. அடுத்த தடவை பார்த்துக்கலாம். இதே தான் வரும்போதெல்லாம் சொல்கிறேன். ஆமா இந்த மீன் யாருக்கு? டேய் உன்னத்தாண்டா கேட்குறேன், சொல்றா. டேய் அதெல்லாம் உனக்கு எதுக்கு? மூணு வட உன் தொலை தாங்க முடியல. இன்னோட உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இதுக்கு அந்த ஒயர் லைட்லாம் வச்சிருப்பேன். பேக் வைக்கணும் அப்படா. எதுக்குடா பேகு? சார் மிரன் வாப்பா. சொல்லுப்பா, என்ன விஷயம்? மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, குதிரைப்பழம் வந்தேன் சார். சரிப்பா. சார் ஒரு சின்ன ஹெல்ப்பு சார். சொல்லுப்பா. இவன் என் ஃப்ரெண்டு சரவணன் சார். ட்ரிபிள் இயர்லாம் படிச்சிருக்கான் சார், ஃபஸ்ட் இயர். அப்பா யாருனால படிப்பை பாதியிலே விட்டான் சார். நம்மளுக்கு தெரிஞ்சு யூனிவர்சிட்டியில் நீங்கள் தான் சார் பெரிய ப்ரொஃபஸர். பார்த்து எதனா ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும் சார். எந்த வருஷம்ப்பா படிச்ச? 2019 சார். ட்ராப் அவுட் ஆகி 3 வருஷம் ஆகுதேப்பா. சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. எங்கள் ஸ்கூல்லே ஃபஸ்ட் சார், நல்லா படிப்பான் சார். டேய் இந்த பேக்கில் ஒயர் காமிட்டான். ஏன்பா இரு, என்ன பண்ண போற இப்போ? எக்ஸ்பெரிமெண்ட்டா? இதெல்லாம் 1000 பேர் வருஷம் வருஷம் எடுத்துட்டு வராங்கப்பா. மிரன் இதெல்லாம் வச்சு சீட்டு வாங்க முடியாது மிரன். என் எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் குப்பையாக தான் இருக்கும் சார். இது அப்படி இல்லை, மீன்களெல்லாம் பெருசாக பிடிக்கிறதுக்காக ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் சார். மிஞ்சி போனால் என்னப்பா பண்ணியிருப்பேன்? ஜிபிஎஸ்ஸை லைஃப் ஜாக்கெட்டில் வச்சுருப்பேன், இல்லைனா உப்பு தண்ணியில் வர இன்ஜினை போட்டில் வச்சுருப்பேன். இதெல்லாம் ஸ்கூல் எக்ஸிபிஷன் லெவலுக்கு வேணா ஓகேப்பா, காலேஜ் லெவலுக்குலாம் வேலைக்கே ஆகாதுப்பா. சரி ஊரா. டேய் சார் நான் வரேன் சார். டேய் போகலாம்டா. அப்புறம் மிரன் நான் கையில் எதுவும் எடுத்து தானே பார்த்தேன். சாரி சார். இந்தாக்கா. சாரி மச்சான், தெரியாமல் கூப்பிட்டு வந்துட்டேன். போகலாம்டா. டேய் என்னடா பண்ணிக்கிறேன்? ஏய் என்னப்பா பண்ணிருக்க? சொல்லிட்டே இருக்கேன். மிரன் என்ன இதெல்லாம்? வாடா போகலாம். டேய் ஒரு நிமிஷம் சார். வாடா மிரன். சார் இது இந்தியா, இது இலங்கை கடலோர பார்டர். இது கீழே 200 அடி ஆழத்துக்கு போனால் அங்கே ஃபுல்லாக இருட்டாக தான் சார் இருக்கும். அங்கே இருக்கிற மீனுங்களெல்லாம் இருட்டாக தான் சார் பழகி இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு நியான் லைட்டை நம்ம பாஸ் பண்ணோம்னா அட்ராக்ஷனுக்கு மீனிங் இந்த சைடு வந்துடும் சார். ஹியூமன் சைக்காலஜி படி சவுண்டை விட லைட்டுக்கு தான் சார் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுவோம். அந்த கியூரியாசிட்டியில் தான் மீனிங் எல்லாம் இந்த சைடு வரும். ஆழ்கடலில் இருக்க மீன்களுக்கு 420 495 வரைக்கும் வேவ் லென்த்தில் இருக்க லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகும் சார். அதனால அதுங்களை ஈஸியாக பிடிச்சிடலாம் சார். இந்த ஐடியா உனக்கு எப்படி வந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு, ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமா? சார் இதுக்கு பேர் அண்டர் வாட்டர் லைட் ஃபிஷிங் சார். வெளிநாட்டில் ஏரி குளம்லாம் பண்ணுறாங்க சார். இங்கே கடலில் யாரும் ட்ரை பண்ணல சார். அதை பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி இந்த கடல்லையும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் சார். குட். இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, எங்கள் அப்பா கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக பார்டர் தாண்டி போனார் சார். போனவர் திரும்ப வரல. அப்போ முடிவு போனார் சார், ஏன் அந்த பக்கம் போய் மீனை பிடிக்கணும், மீன்கள்லாம் இந்த பக்கம் வர வைக்கலான்னு. உள்ளவாப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. டேய் நான் ஏதோ காலேஜில் சேர்க்கலான்னு கூட்டின்னு வந்தா மூலக்காரன் தான் மச்சான். கை தட்டினா ஆட்டோ வர மாதிரி லைட் வச்சா மீன் வருது மச்சான். வேற லெவல் மச்சான். நீ சாரி மச்சான், நான் வேற கலாய்ச்சிட்டேன். எதுக்குடா சாரி? சரி வா போகலாம். உன்ன மாதிரி புத்திசாலி பசங்க காலேஜ் ட்ராப் அவுட் ஆகிறவங்களுக்குலாம் இன்னொரு வாய்ப்பை உருவாக்கி தரணும்னு நம்ம கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கப்பா. நான் முதல்வன்.
நம்ம ஊர் மாணவர்களும் இளைஞர்களும் அவங்க திறமையை வளர்த்துக்கிறதுக்காகவே தமிழ்நாடு முதல்வர் தொடங்கியிருக்க திட்டம் தான் நான் முதல்வன். இதுல உன்ன மாதிரி ஸ்கூல், காலேஜ் இல்ல பிடிக்காத வேலையை விட்டுட்டு வர ஒர்க் டிராப் அவுட்ஸ் இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காகவே ஃபினிஷிங் ஸ்கூல்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். நீ உடனே தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனை கான்டாக்ட் பண்ணி இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்கோ. உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாரையும் போய் சேர இது உதவியா இருக்கும். டேய் துப்பரா சூப்பர்ரா, சுத்தி இவ்வளோ மீன் இருக்குது. டேய் மச்சான், டேய் மச்சான். வா மச்சான், வா மச்சான். என்ன மச்சான் இதெல்லாம்? சூப்பர் மச்சான். டேய், அது பெருமையா இருக்குடா. ஏறி சொன்னடா டேய். சில திட்டங்கள் சில வாரங்களுக்கு பயன்படும், சில திட்டங்கள் சில மாதங்களுக்கு பயன்படும், சில திட்டங்கள் சில ஆண்டுகளுக்கு பயன்படும். ஆனால் இந்த திட்டம் என்பது தலைமுறைக்கு தலைமுறைக்கு பயன்படக்கூடிய திட்டமாகும். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.